ஸோ நம்மள நிறைய பேர் ஒரு நல்ல ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருப்போம். ஸோ என்ன பண்ணுவோம், நேராக கூகுளில் போயிட்டு நல்ல ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு சர்ச் பண்ணியிருப்போம். கூகுள் நிறைய சொல்லியிருக்கும், இப்படி ஃப்ரேம் பண்ணுங்கள், இப்படி கம்போஸ் பண்ணுங்கள், இப்படி லைட் பண்ணுங்கள், இவ்வளோ கான்ட்ராஸ்ட் வைங்க, அது இது அதுன்னு சொல்லி உங்களை இன்னும் கன்ஃபியூஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நான் மோகன், நீங்கள் பார்த்துருக்க FTJ தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல நம்ம இந்த ஃபோட்டோகிராஃபி ரூல்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ரூல்ஸ்ன்றது யாரும் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் இல்லை. இது ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் சிறந்து இருந்தவங்க சொன்ன சில விஷயங்கள், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்ஜல் ஆடம்ஸாக இருக்கலாம், இல்லை ஹென்ரி கார்ட்டியராக இருக்கலாம், இல்லை ஆனி லெபோவிட்ஸாக இருக்கலாம். இவங்களாம் சொன்ன சில விஷயம் தான். இது ரூல்ஸாக ஓகே ஃபைன் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவோ இல்லை நீங்கள் கம்போஸ் பண்ணுற ஃப்ரேமோ நீங்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறீங்கன்றது தான். அதில் சரி தப்புன்னு எதுவும் இல்லை. உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ பிடிச்சிருந்தா அது நல்ல ஃபோட்டோ தான். யார் என்ன சொல்கிறாங்கன்றது எல்லாமே செகண்டரி தான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. என்ன மனுஷன் இந்த ரூல்ஸ்லாம் கற்றுக்கிறது ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதுக்காக தான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. பட் கற்றுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம முதல்ல கம்போஷன்லேருந்து ஆரம்பிப்போம். கம்போஷன்றது நீங்கள் ஃப்ரேமை கம்போஸ் பண்ணுறது தான். நார்மலாக நம்ம எப்படி ஃபோட்டோ எடுப்போம், பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுப்போம், அப்படி வைப்போம், கச்சக் ஃபோட்டோ ரெடி, முடிஞ்சிச்சு, ஃபோட்டோ வந்துடும். நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இது ரொம்ப யூஸ்வல் இல்லையா? நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ஹை லெவலில் தான் பார்ப்போம். எல்லாருமே அப்படி தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ ஒரு தனியாக தெரியாது, யூனிக்காக இருக்காது. ஸோ அதுக்கு சில டிப்ஸ் அதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆளை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, நார்மலாக இப்படி எடுக்கிறோன்றது அது ரொம்ப யூஸ்வல். இதுவே ஒரு ஹீரோயிக் ஷாட் வேணும், ஒரு மாசான ஷாட் வேணும், இல்லை அவங்க ரொம்ப டாலாக காமிக்கணும் அப்படின்னு வரையில் ஒரு லோ ஆங்கிள் போய் அங்கேருந்து எடுக்கையில் அந்த ஷாட்டோட லுக்கே மாறும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலில் வரும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு சினாரியோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய என்விரான்மெண்ட்டை ஷூட் பண்ணுறீங்க, அந்த ஆம்பியன்ஸை கவர் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கையில் டாப் ஆங்கிள் போயிடுங்க. இதுதான் ஃபோட்டோகிராஃபியில் பேர்ட் வியூன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கவர் பண்ணுற அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சாலும் நீங்கள் கவர் பண்ண நினைக்கிற என்விரான்மெண்ட் சூப்பராக கவர் ஆகும். அந்த ஃபோட்டோ பார்க்கவே அருமையாக வரும். ஒரு ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் நிறையவே இருக்குது. காம்போஷனல் ரூல்ஸ், உதாரணத்துக்கு ரூல் ஆஃப் தேர்ட்ஸ், சென்டர், கோல்டன் ட்ரையாங்கிள், கோல்டன் ரேஷியோ அப்படின்னு நிறைய இருக்குது. சரி, இப்போ நம்ம முதல்ல ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் எடுத்துப்போம். அதை ஒரு 9 ஈக்குவல் செக்மெண்ட்டாக பிரிச்சிங்க. 2 ஹரிசாண்டல் லைன், 2 வெர்டிக்கல் லைன். உங்கள் சப்ஜெக்டை இந்த லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணையில் அது உங்கள் சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா எலிவேட் பண்ணி காமிக்கிறதோடு இல்லாமல் உங்கள் ஷார்ட்டுக்கு ஒரு நல்ல பேலன்ஸும் கொடுக்கும். இது ரொம்ப காமனாகவே யூஸ் பண்ணுற ஒரு காம்போஷனல் டெக்னிக் சொல்லலாம். இப்போதைக்கு இருக்க நிறைய கேமராஸாக இருக்கலாம், ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கலாம், அது எல்லாமே ஒரு ஓவர்லே பண்ணுற எபிலிட்டியோட தான் வருது. இந்த கிரிட்டுக்கு நடுவில் பிளேஸ் பண்ணி நீங்கள் டிஸ்பிளேலே அதை பார்க்கலாம். ஆக நம்ம ஒரு ஃப்ரேமை கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? இல்லை, முடிக்கலாம் இல்லை. அந்த ஃப்ரேமில் இருக்க தேவையில்லாத எலமெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ண பாருங்கள். இல்லையா, ஃப்ரேமை மாற்றி வைங்க. என்னெல்லாம் மாற்ற முடியுமோ எல்லாத்தையும் மாற்றுங்க. அது ஒரு ப்ராப்பர் பேலன்ஸுக்கு வர வரைக்கும் நீங்கள் பண்ணலாம், தப்பே கிடையாது. பண்ணிட்டீங்க, வந்துருச்சா, ஃபைன், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதில் நீங்கள் போடுற இந்த சின்ன எஃபர்ட்டு தான் ஒரு சாதாரண ஷாட்டை சூப்பரான ஷாட்டாக மாற்ற போகுதுன்னு சொல்லுவேன். அடுத்து நம்ம டெப்த்தை பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃபோட்டோவில் ஒரு ஸ்மூத்தான பொக்கா இருந்தால் நல்லா தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஒரு ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு எப்பயுமே உங்கள் சப்ஜெக்டையும் உங்கள் பேக்ரவுண்டையும் நல்லா செப்பரேட் பண்ணி காப்பிங்க. அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ கண்டிப்பாக பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் அது ஒன்று தான் ஒரே வழியாக டெப்த் ஆட் பண்ணுறதுக்கு கிடையவே கிடையாது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஷாட் ஒரு கேவுக்குள்ளே எடுத்தது. அப்பேச்சர் கிட்டத்தட்ட ஒரு F9 வரைக்கும் ஓப்பனாக வச்சு எடுத்துருந்தோம். ஆனால் இருந்தாலுமே இந்த இமேஜில் ஒரு நல்ல டெப்த் இருக்குது இல்லையா? உதாரணத்துக்கு அந்த ராக்ஸை பாருங்கள், அது மேலே விழுற சன்லைட்டை பாருங்கள், ஸ்கைலேருந்து எவ்வளோ அழகாக லேண்ட் ஆகிருக்குன்னு. இது எல்லாமே இந்த இமேஜுக்கு ஒரு டெப்த் ஆட் பண்ணி தான் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு 3 டைமென்ஷனல் இமேஜாக கூட காமிச்சிருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் மெயின் சப்ஜெக்டை ஓவர் ஷேடோ பண்ணாமல் பார்த்துக்கணும். அது ரொம்பவே முக்கியம். அடுத்து நம்ம சிமெட்ரி அண்ட் ஸ்பேசிங் பற்றி பார்ப்போம். ஹரிசாண்டல் சிமெட்ரி இது டே டு டே லைஃப்பில் நம்ம ரொம்ப பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு இமேஜினரி லைன் எடுத்துங்க, உங்கள் ஃப்ரேமுக்கு நடுவில் அதை போடுங்க. அந்த லைன் உங்கள் ஃப்ரேமை 2 ஹாஃபாக ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். இப்போது இந்த ஃபோட்டோவை பாருங்களேன். அந்த ஹரிசாண்டல் கட்ஸ் இந்த சீனரியை 2 ஈக்குவல் ஹாஃபாக சூப்பராக பிரிச்சிருக்கு. அப்படின்னா அந்த பேலன்ஸ் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஹரிசான்ஸ் பற்றி பேசையில் ஆல்வேஸ் கீப் யுவர் ஹரிசான்ஸ் லைன் லெவல், அதாவது லெவலிங் ஈக்குவலாக இருக்கணும். இதை மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம ஸ்பேசிங் பற்றி பார்க்கலாம். உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் சொல்லணும். உதாரணத்துக்கு நீங்கள் வேணும்னு ஒரு ஃப்ரேமை 90% சப்ஜெக்டை வச்சு ஃபில் பண்ணாத வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை பண்ணாதீங்க. நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணுற இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல சப்ஜெக்டை சுற்றி, அதுதான் நெகட்டிவ் ஸ்பேஸ். அது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் ஒரு பேக்ரவுண்டுக்கும் ஒரு பாண்டிங்காக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். இதில் நிறைய நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இந்த சிட்டி லைன் பார்க்கவே நல்லா இருக்குது. என்ன ரீசன்னா, இதில் இருக்க அந்த ட்ராமேட்டிக்கான ஸ்கையும் க்ளவுடும் அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கனால ஒரு ஈவன் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோ இப்போ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. சரி, அடுத்து நம்ம லைட்டிங் பற்றி பார்ப்போம். லைட்டிங்கிறது ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளோ ஏன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற வார்த்தையே க்ரீக்கில் பெயிண்டிங் ஆஃப் லைட்டுன்னு தான் அர்த்தம். ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணவே முடியாது.
லைட்டிங்க்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தா பல மணி நேரம் போகும். அதுக்கு ஒரு தனி வீடியோவே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லைட் சோர்சஸ் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணையில் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஆங்கிள் ஆஃப் சன் அது உங்கள் ஷார்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. இந்த மதியானத்தில் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் இருக்க லைட் ரொம்ப ஆஷாக இருக்கும், இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அண்ட் அன்ஃப்ளாட்டரிங் ஆங்கிள்ஸ் இருக்கும். உங்கள் ஃபோட்டோ ஃப்ரண்ட் லைட்டாக இருக்கலாம், பேக் லைட்டாக இருக்கலாம், உங்கள் சீன் இதில் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியணும், உங்களோட எடுக்கிற ஃபோட்டோ எப்படி வரப்போகுதுன்றதை நீங்கள் நல்லா யோசிச்சு தான் எடுக்கணும். சன்செட்டுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, சன்ரைஸ்க்கு 1 மணி நேரம் அப்புறம், இதுதான் கோல்டன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோகிராஃபியில். உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் எடுத்த ஃபோட்டோ, அதாவது சன்செட் அப்போது. ஆனால் அந்த ஃபோட்டோவில் லைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன்லேருந்து வர ஈவனான லைட்டிங், அந்த பவர்ஃபுல் லைட்ஸ், இது ஒரு சாதா ஷாட்டாக இருந்தாலும் சூப்பரான ஷாட்டாக மாற்றி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டன் ஹார்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இல்லை எனக்கு நல்ல ஆட் லைட் வேணும், ட்ராமேட்டிக்காக இருக்கணும் ஃபோட்டோ பார்க்கவே அப்படின்னா மதியான டைமில் எடுக்கிறதும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இது உங்கள் பர்சனல் சாய்ஸ் தான். ஓகே, அடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். என் பர்சனல் சஜஷன் எப்பயுமே அந்த நேச்சுரல் லைட்டிங் பொசிஷனை மிமிக் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ சன்லேருந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக. ஏன்னா நம்ம யூஸ்வலாக எல்லாத்தையுமே அப்படி தான் பார்க்குறோம். இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்க நேச்சுரலாக இருக்கும். அது க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் அது நேச்சுரலாக இருக்கனால பார்க்க அழகாக இருக்கும். உன்னை சொன்ன மாதிரி தான், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டு ரொம்ப நேரம் பேச வேண்டியதாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் சுருக்கி எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். அப்படியே அடுத்து நம்ம கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பற்றி பார்க்கலாம். இது உங்கள் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் இருக்க ஸ்லைடரை சொல்ல வரல, ஆக்சுவலான கலரும் கான்ட்ராஸ்ட்டை பற்றி பேச போகிறோம். உங்கள் ஃபோட்டோவோட டொனாலிட்டியை இதான் செட் பண்ணும். அதுக்கு ஒரு யூனிக் ஃப்ளேர் கொடுத்து அதை தனியாக காமிக்க போகிறதே இதுதான். உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோவில் ஸ்கையில் தெரிகிற அந்த மஜந்தா கலராக இருக்கட்டும், இல்லை கீழே தெரியல அந்த க்ரீன் ட்ரீலேருந்து வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஃபோட்டோ கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுத்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம், ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் நிறைய சீனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். இந்த கலர் வீலில் இது ரெண்டும் ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரமில் இருக்கும், ஆனால் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். உதாரணத்துக்கு 2 காம்ப்ளிமெண்ட் கலர்ஸ் எடுத்துங்க, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஃபைனலாக கிடைக்கிறது ஒரு கிரே ஸ்கேல் கலராக தான் இருக்கும், பிளாக் இல்லை ஒயிட். நம்மளாம் போங்க, நீங்களே போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்களோ அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருங்க. பிகினர்ஸ்க்குலாம் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் மோகன், நீங்கள் பார்த்துருந்த FTJ தமிழ். பாய்.